வர பொங்கலுக்கு ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த 2 திரைப்படம் வெளியாகுது. இந்த 2 திரைப்படம் வெளியாகிறத பொறுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு ப்ரோ இந்த 2 படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அது ஓகே, 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதை பத்தி கேட்கறாங்க அப்படின்றதுல அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுல இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ப்ரோ சிவகார்த்திகனோட அந்த நன்றி கெட்டத்தனத்தை பத்தி வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்து. ஏன்னா அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி இந்த நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையவே கிடையாது. அதே மாதிரி அரசியல்லையும் சரி சினிமாலையும் சரி நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. தனக்கு வெற்றி வேணும் அப்படின்னா என்ன பண்ணியாவது யார் கைகால பிடிச்சாது எப்படியாவது ஜெயிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்றதா அரசியல்லையும் சினிமாலையும் இருக்கக்கூடிய ஒரு தாரகமான ஒரு விஷயமே. சோ அப்படி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இந்த நன்றியை பத்தி பேசுங்க ப்ரோ, இந்த நன்றி கெட்டத்தனத்தை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்றது அது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ரெண்டாவது, சிவகார்த்திகேயன் அவரோட அந்த நன்றி கெட்டத்தனத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு என்ன ரீசனா சொல்றாங்கன்னா, அந்த கோட் திரைப்படத்துல வந்துட்டு விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கையில சிவா துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஸ்பேஸையே சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் விஜய்க்கு எதிராகவே படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுன்றது அது இன்னும் காமெடியா இருக்கு. என்னமோ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே விஜய் அப்படின்ற ஒரு தனிநபர் மட்டும்தான் உருவாக்குன மாதிரியும், அதுல அவரை விட்டா வேற ஆளே இல்லாத மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தும் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் கிட்ட ஒப்படைச்ச மாதிரியும், அதனாலதான் சிவகார்த்திகேயன் நீங்க பெரிய ஸ்டார் ஆன மாதிரியும் இவங்க பேசுறது அப்படின்றது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஓப்பன் இண்டஸ்ட்ரி. இந்த ஓப்பன் இண்டஸ்ட்ரியில யாரு வேணாலும் நடிகராகலாம், யாரு வேணாலும் பெரிய ஸ்டார் ஆகலாம், யாரு வேணாலும் யார் படத்தை கூட போட்டி போடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. பட் இதை கொண்டு வந்துட்டு விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் பண்றாரு, ஸோ அது எப்படி நன்றி கெட்டத்தனமா இருக்கு பாருங்க அப்படின்றதெல்லாம் குழந்தைத்தனமான ஒரு விஷயம். அண்ட் அப்படி சிவகார்த்திகேயன் நன்றி செலுத்தணும் அப்படின்னா, நன்றியோட இருக்கணும் அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா ரஜினி சார் மாதிரி அந்த வாய்ஸ் பேசி மிமிக்ரி பண்ணி ரஜினி சாரோட அந்த டைட்டிலாம் தன்னோட படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ரஜினி சார் மாதிரியே ஸ்கிரீன்ல வந்துட்டு இந்த குட்டி ரஜினி அப்படின்ற மாதிரி பாவலை காமிச்சுக்கிட்டு ரஜினி முருகன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ரஜினி அவரோட அந்த திரைப்பட காட்சியை தன்னோட திரைப்படங்களை பயன்படுத்திக்கிட்டு ரஜினி அவரோட பஞ்சிடலாக தன்னோட திரைப்படங்களை பேசிக்கிட்டு குட்டி ரஜினியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற ரஜினி அவர்களுக்கு வேணா சிவகார்த்திகேயன் நன்றி கடன் படலாம். அப்படி ரஜினி அவரோட திரைப்படம் வெளியாகும் போது சிவகார்த்திகேயன் நன்றிக்காக சைத்தனால அவரோட பேரை சொல்லி தானே இண்டஸ்ட்ரி ஏமாத்திட்டு இருந்தோம். ஸோ அதனால ரஜினி அவரோட திரைப்படத்துக்கு எதிராக நம்ம திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி வேணா சிவகார்த்திகேயன் ரஜினி அவர்கள் நன்றியா இருக்கலாமே தவிர விஜய் அவர்களுக்கு நன்றியா இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் தான் இந்த கோழி விட்ட காக்க வந்து ஜீசஸ் மாதிரியும், இன்னமும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே விஜயால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், மற்ற யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியும், விஜய் சினிமா விட்டு போறது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி, அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஒரே ரெப்ரசன்டேட்டிவா விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்றதுன்றது அதுவுமே தப்பு தான்.